இன்றைக்கி சவ் வச்சு ஒரு அருமையான கூட்டு பண்ண போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துலலாம் சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த கூட்டு இருக்க போது. அதுக்கு முதல்ல வந்து குக்கர் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். குக்கர் வச்சுட்டு அதில் 150 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு சவ்வை நல்லா தோல் சீவிட்டு பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பழமான தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் சேர்க்காததுனால 4 பழமான தக்காளியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாவை 2ஆக கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 15 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ப்ளஸ் டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 2 கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன துண்டாக நான் சேர்க்குறேன். இல்லை நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா சவ் 1 கப் வந்தால் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கூட்டு ரொம்ப கெட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம விசில் விட போகிறோம். விசில் வந்து ஒரு 5 விசில் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு குழைய வந்து கூட்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்குள்ளே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பத்த தேங்காய் வந்து பூ மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்க பார்த்தீங்கன்னா பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா படப்படன்னு பொரிஞ்ச பிறகு 2 கொத்து கருவேப்பிலை வந்து உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் முறுவலாக ஆன பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து நல்லா பூ மாதிரி திருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காவை, அந்த தேங்காவை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நீங்கள் எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. இது ரெடியாக வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 விசில் வந்து நல்ல விசிலெலாம் போய் உங்களுக்கு கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து மற்ற எதுவும் யூஸ் பண்ணாமல் கரண்டி யூஸ் பண்ணி வெறும் தக்காளியும் பச்சை மிளகாவையும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூட்டு எல்லாமே ஒன்றாயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தாளித்து வச்சுருக்க தேங்காய் வந்து இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லியை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கல்யாண மண்டபத்தில் உங்களுக்கு எப்படி வந்து டேஸ்ட்டாக கூட்டு இருக்குமோ அதே மாதிரி வெங்காயம் போடாத ஃபீலே உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக உங்களுக்கு கூட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.